சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கில் வெடித்தது உலகப் போர். அமெரிக்காவின் நள்ளிரவு குண்டுவீச்சால் ஆத்திரமடைந்த ஈரானின் IRGC பயங்கரவாத படை வரலாற்றின் மிக கொடூரமான பதிலடியாக குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் தற்கொலை படை ட்ரோன்களை ஏவி வெறித்தனமான தாக்குதலை நடத்தியுள்ளது. குவைத் தனது வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை ஏவி பதிலடி கொடுத்து வரும் நிலையில் வளைகுடா நாடுகள் அனைத்தும் போர்க்களமாக மாறியுள்ளன. மறுபுறம் தடைகள் நீக்கப்படாது என டொனால்ட் ட்ரம்ப் மரணடி கொடுக்க, இதேவேளை எபோலா அச்சுறுத்தலால் எல்லைகளை மூடியது கனடா. முழு விவரங்களுடன் இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பு இதோ. Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI WhatsApp Business Connect. பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. Coming soon. பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தின் மீதான அமெரிக்காவின் திடீர் நள்ளிரவு குண்டுவீச்சுக்கு எதிராக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை இன்று அதிகாலை வரலாற்றின் மிக கொடூரமான பதிலடி தாக்குதலை தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் மிக நெருங்கிய வளைகுடா நட்பு நாடான குவைத்திற்குள் இருக்கும் அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் அசுரவேக ஏவுகணைகளையும் தற்கொலைப்படை ஆளில்லா விமானங்களையும் ஏவி தாக்கியுள்ளது. இதன் காரணமாக குவைத் நாடு வான் எல்லையை பாதுகாக்க அவசர கால ஏவுகணை தடுப்புச் சட்டத்தை இயக்கி எல்லையில் அதிரடி பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாக அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்துள்ளது. இன்று காலை குவைத் ஆயுதப்படைகள் தங்களது அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டுள்ள அவசர பிரேக்கிங் அறிக்கையில் கூறியுள்ளதாவது: வேகமாக மோசமடைந்து வரும் பிராந்திய போர்ச்சூழலுக்கு மத்தியில் குவைத்தின் ஒட்டுமொத்த வான் பாதுகாப்பு அமைப்புகளும் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. குவைத் வான் பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்துள்ள எதிரிகளின் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நமது வான் பாதுகாப்பு படைகள் தற்போது நடுவானில் இடைமறித்து அடியோடு அளித்து வருகின்றன. அமெரிக்க ராணுவ தளங்களை கொண்டிருப்பதாலும் வாஷிங்டனின் முதன்மையான வளைகுடா கூட்டாளியாக இருப்பதாலுமே குவைத்தை ஈரான் தனது அடுத்த பலியாடாக தேர்ந்தெடுத்துள்ளதாக பாதுகாப்பு வல்லுநர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். ஈரானிய தேசிய ஒலிபரப்பு நிறுவனமான IRIB வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இன்று அதிகாலை 1:30 மணியளவில் பந்தர் அப்பாஸ் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள ஈரானிய ட்ரோன் கட்டுப்பாட்டு நிலையத்தின் மீது அமெரிக்க படைகள் நடத்திய கொடூர ஆக்கிரமிப்புக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதலை IRGC நடத்தியுள்ளது. அமெரிக்கா நேற்று ஒரே இரவில் கார்மஸ் ஜலசந்தியை சுற்றி அச்சுறுத்தலாக இருந்ததாக கூறி ஈரானின் 4 அதிநவீன ஒருவழி தாக்குதல் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது. மேலும் 5வது ட்ரோன் ஏவப்படுவதற்கு முன்பே பந்தர் அப்பாஸ் தளம் மீது குண்டுகளை வீசியது. இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் குவைத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க ராணுவ தளங்களின் மீது ஏவுகணைகளை மலை போல் பொழிந்து பழி தீர்த்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அமைதி ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள தவறினால் வாஷிங்டன் அந்த வேலையை முழுமையாக முடித்துவிடும் என்று வெள்ளை மாளிகை அமைச்சரவை கூட்டத்தில் எச்சரித்த சில மணி நேரங்களிலேயே இந்த உலகப் போர் குவைத்திற்குள் பரவியுள்ளது. ஈரான் மிகவும் பலவீனமாக உள்ளது. அவர்கள் ஒப்பந்தம் செய்ய துடிக்கின்றார்கள். ஒன்று அது நடக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் அவர்களை அடியோடு முடித்து விடுவோம் என்று ட்ரம்ப் முழங்கியிருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸத் ஈரானிய துறைமுகங்களை சுற்றி உலகத்தரம் வாய்ந்த கடற்படை முற்றுகையை விதித்து ஈரானின் $24 பில்லியன் நிதியையும் முடக்கினார். தற்போது குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை வீசியுள்ளதால் அமெரிக்கா தனது பசிபிக் மற்றும் ஐரோப்பிய படைகளை குவைத்திற்குள் இறக்கி ஈரானை உலக வரைபடத்திலிருந்தே துடைத்தள்ளிக்கு தயாராகி வருகின்றது. மத்திய கிழக்கு உலகப் போரில் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை வீசி தாக்கியதை தொடர்ந்து வாஷிங்டன் தனது அடுத்த மரணடியை ஈரான் மீது பாய்த்துள்ளது. ஈரான் மீதான எந்தவொரு பொருளாதார தடைகளையும் தளர்த்துவது குறித்து தனது நிர்வாகம் தற்போதைய சூழலில் கனவிலும் பரிசீலிக்காது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக பிரகடனம் செய்துள்ளார். கத்தாரில் தள்ளாடி கொண்டிருக்கும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் இதன் மூலம் முழுமையாக முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தொடர்ந்து நிலவி வரும் அணுசக்தி பதட்டங்கள் மற்றும் நிலையற்ற போர் நிறுத்த சூழல்களுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான தனது கடுமையான நிலைப்பாட்டை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளார். வெள்ளை மாளிகையில் இருந்து இன்று காலை ட்ரம்ப் வெளியிட்ட அதிரடி அறிக்கையில் கூறியுள்ளதாவது: ஈரானியர்களின் நிபந்தனைகளுக்கு முழுமையாக பணிந்து தனது அணுசக்தி திட்டங்களை கைவிடாதவரை அவர்கள் மீதான தடைகளை தளர்த்துவதென்ற பேச்சுக்கு இடமில்லை. சர்வதேச பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி கவலைகள் காரணமாக வாஷிங்டன் தெஹ்ரான் மீது விதித்துள்ள அசுரத்தரமான பொருளாதார அழுத்தங்கள் எக்காரணம் கொண்டும் குறைக்கப்பட
பாதிக்கப்படாது பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் வர விரும்பினால் வரலாம், இல்லை என்றால் விளைவுகளை சந்திக்க நேரிடும். அமெரிக்கா விதித்த சர்வதேச தடைகள் காரணமாக முடக்கப்பட்டுள்ள ஈரானின் சொந்த வெளிநாட்டு நிதியான $24 பில்லியன் மீட்டெடுத்து அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை ஓரளவாவது சீரமைக்கலாம் என்று ஈரான் அதிபர் மசூத் பெசகியன் மற்றும் தூதுக்குழுவினர் கத்தாரில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். ஆனால் ட்ரம்ப் தடைகளை தளர்த்த முடியாது என கராராக மறுத்துவிட்டதால் ஈரானின் ஒட்டுமொத்த முயற்சிகளும் சாம்பலாகி உள்ளன. ஈரானின் கடும்போக்கு ராணுவ பிரிவினர் ஏற்கனவே அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது மாபெரும் தோல்வி மற்றும் சரணடைதல் என்று எச்சரித்து வந்த சூழலில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு அவர்களின் வாதத்தை உண்மையாக்கியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பிட் கெக்ஸெட் ஈரானிய துறைமுகங்களை சுற்றி உலகத்தரம் வாய்ந்த கடற்படை முற்றுகையை விதித்து உலகெங்கிலும் உள்ள ஈரானிய எண்ணெய் கப்பல்களை பறிமுதல் செய்து வருவதாக இன்று காலைதான் அதிரடி விவரங்களை வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக பந்தர் அப்பாஸ் ராணுவ தளம் மீது அமெரிக்கா நல்லுறவு குண்டுவீச்சை நடத்தியது. இதற்கு பதிலடியாக குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது IRGC ஏவுகணை மழை பொழிந்தது. இப்படி போர்க்களத்தில் ராணுவ மோதல்கள் உச்சகட்டத்தை எட்டியுள்ள அதே வேளையில் மறுபுறம் ட்ரம்ப் தனது பொருளாதார போர் ஆயுதத்தை ஏவி ஈரானை ஒட்டுமொத்தமாக மூச்சு திணற வைக்க தொடங்கியுள்ளார். ஒன்று ஒப்பந்தம் நடக்கும், இல்லையில் அமெரிக்கா ஈரானை உலக வரைபடத்திலிருந்து துடைத்தளிக்கும் வேலையை முடிக்கும் என்றும் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கை இப்போது நிஜமாகி வருகின்றது. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு celebration of greatness. எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை Legends and Icons Awards 2026. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான ராணுவ மோதல் அடுத்த கட்ட பொருளாதார யுத்தமாக வெடித்துள்ளது. உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் வர்த்தக பரிமாற்றங்களின் உயர் நாடியாக விளங்கும் ஹார்மோஸ் ஜலசந்தி மீதான ஈரானின் ஆதிக்கத்தை அடியோடொடுக்கும் நோக்கில் அந்த நீர்வழி பாதையை மேற்பார்வையிட்டு வந்த ஈரானின் புதிய உயர் அதிகாரப்பூர்வ முகமை மீது அமெரிக்கா அதிரடியாக புதிய சர்வதேச தடைகளை விதித்துள்ளது. பந்தர் அப்பாஸ் ராணுவ தளம் மீதான அமெரிக்க குண்டுவீச்சு மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த மரண அடியை ஈரான் மீது பாய்த்துள்ளது. அமெரிக்க கருவூலத்துறையின் வெளிநாட்டு சொத்து கட்டுப்பாட்டு அலுவலகம் வெளியிட்டுள்ள அவசர உத்தரவின்படி இந்த மாத தொடக்கத்தில் ஈரானால் ரகசியமாக தொடங்கப்பட்டு பெர்சியன் வளைகுடா ஜலசந்தி முகமை மற்றும் அதன் உயர் அதிகாரிகள் அனைவரும் அமெரிக்காவின் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டு முடக்கப்பட்டுள்ளனர். இந்த முகமை குறித்து அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன் வெளியிட்டுள்ள அதிரடி அறிக்கை சர்வதேச கடல் வழியே செல்லும் வர்த்தக கப்பல்களை மிரட்டி பணம் பறிக்க ஈரானிய ராணுவம் மேற்கொண்ட இந்த முயற்சி எங்களின் பொருளாதார ஆக்ரோசம் என்ற வியூகம் ஈரானிய அரசை பணத்திற்காக எந்தளவிற்கு பிச்சை எடுக்க வைத்துள்ளது என்பதற்கான அப்பட்டமான சான்றாகும். ஹார்மோஸ் ஜலசந்தியை கடக்க விரும்பும் சர்வதேச கப்பல்கள் தங்களுக்கு கப்பல் ஒன்றுக்கு $2 மில்லியன், அதாவது சுமார் 16 கோடி ரூபாய் வரை சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் இல்லையெனில் கடத்தப்படுவீர்கள் என்றும் இந்த முகமை மிரட்டி வந்துள்ளது. இந்த சட்டவிரோத பணம் அனைத்தும் IRGC பயங்கரவாத படைக்கு கடத்தப்படுகின்றது. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கையின்படி டிஜிட்டல் கிரிப்டோ கரன்சி பண பரிமாற்றம் அல்லது தொண்டு நிறுவன நன்கொடைகள் என்ற போர்வையில் எந்த ஒரு சர்வதேச கப்பல் நிறுவனமாவது ஈரானின் இந்த கார்மோஸ் முகமைக்கு பணம் செலுத்தினால் அந்த நிறுவனங்களின் மீதும் அமெரிக்காவின் மிக கொடூரமான தடைகள் பாயும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகமை கார்மோஸ் ஜலசந்தியை கடக்கும் கப்பல்கள் ஈரானிய கடற்கரைக்கு மிக அருகிலுள்ள ஆபத்தான கடல் பாதையை பயன்படுத்த வேண்டும் என்றும் அதற்கு தங்களின் அனுமதி சீட்டு கட்டாயம் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இதற்கு பணிய மறுக்கும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என IRGC கடற்படை மிரட்டியதை தொடர்ந்தே அமெரிக்கா இந்த தடை ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளது. கத்தாரில் ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தைக்கான இறுதிக்கட்ட ராஜதந்திரம் நடந்து வரும் வேளையிலேயே அமெரிக்கா இந்த தடையை விதித்துள்ளது. ஈரான் தற்போது மூச்சு திணறிக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் எப்படியாவது எங்களுடன் ஒப்பந்தம் செய்ய துடிக்கின்றார்கள், ஆனால் எங்களின் நிபந்தனைகளுக்கு பணியாமல் தடைகள் தளர்த்தப்படாது. ஒன்று அவர்கள் முழுமையாக கட்டுப்பட வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் போரை இறுதி வரை கொண்டு சென்று அவர்களை முடித்து விடுவோம் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமைச்சரவை கூட்டத்தில் முழங்கியுள்ளார். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் 20% கொண்டுள்ள கார்மோஸ் ஜலசந்தியை தனது இரும்பு பிடிக்குள் வைக்க ஈரான் போடும் ராணுவ பகடை உருட்டுக்களை அமெரிக்கா தனது பொருளாதார வேட்டையாடல் மூலம் முற்றிலுமாக முடக்கியுள்ளது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உலகை ஒழுக்கி வரும் இதேவேளையில் ஆப்பிரிக்க கண்டத்தில் மிக கொடூரமாக பரவி வரும் எபோலா வைரஸ் காய்ச்சல் காரணமாக கனடா அரசு தனது எல்லைகளில் நள்ளிரவு முதல் அவசர கால தற்காலிக குடியேற்ற கட்டுப்பாடுகளை அதிரடியாக அமுல்படுத்தியுள்ளது. ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா நோய் அபாயம் முன்னெப்போதும் இல்லாத அளவில் அதிகரித்துள்ளதால் கனடிய குடிமக்களை பாதுகாக்கும் நோக்கில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் அரசு இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளதாக ஒட்டாவாவில் இருந்து வெளியாகும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கனேடிய நேரப்படி
நேற்று இரவு 11:59 மணி முதல் உடனடியாக அமலுக்கு வரும் இந்த புதிய அவசர கால விதிகளின்படி ஆப்பிரிக்காவின் முதன்மை பாதிப்பு பகுதிகளான காங்கோ குடியரசு, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய 3 நாடுகளை சேர்ந்த குடிமக்களும் கனடா அரசால் வழங்கப்படும் அனைத்து விதமான விசாக்கள், மின்னணு பயண அனுமதி மற்றும் நிரந்தர குடியுரிமை விசாக்கள் ஆகியவற்றின் செயற்பாடுகள் அடுத்த 90 நாட்களுக்கு தற்காலிகமாக அதிரடியாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த அதிரடி விசா தடையை மீறி எதிர்வரும் மே 30 சனிக்கிழமை முதல் கடந்த 21 நாட்களுக்குள் மேற்கூறிய 3 ஆப்பிரிக்க நாடுகளில் தங்கியிருந்துவிட்டு வேறு வழிகளில் கனடாவிற்குள் நுழையும் அனைத்து பயணிகளுக்கும் 21 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தல் சட்டம் பாயும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்திலேயே எபோலா வைரஸ் அறிகுறிகள் கண்டறியப்படும் பயணிகள் அனைவரும் உடனடியாக ராணுவ ஆம்புலன்ஸ்கள் மூலம் பிரத்யேக அவசரகால மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுவார்கள். வைரஸ் அறிகுறிகள் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் பாதுகாப்பான தனிமைப்படுத்தும் இடம் இல்லையெனில் அரசாங்கமே அவர்களுக்கான தங்குமிட வசதிகளையும் உணவு பாதுகாப்பையும் முழுமையாக ஏற்கும். இந்த அவசரகால சட்டம் குறித்து கனடிய எல்லை பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூட்டுப்பட்டியல் கூறியதாவது: தற்போது கனடாவிலோ அல்லது ஒட்டுமொத்த வட அமெரிக்க கண்டத்திலோ எந்த ஒரு எபோலா நோய் சம்பவங்களும் பதிவு செய்யப்படவில்லை. கனடிய மக்களுக்கு இந்த நோயால் ஏற்படும் தற்போதைய அபாயம் மிகவும் குறைவாகவே உள்ளது. இருப்பினும் எபோலா நோயின் கொடூரமான தீவிரத்தன்மை மற்றும் சர்வதேச பயணங்கள் மிக வேகமாக அதிகரித்து வரும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே கனடாவிற்குள் சட்டபூர்வமாக வசித்து வரும் ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இந்த புதிய அவசர கால கட்டுப்பாடுகள் பொருந்தாது என்றும் அவர்கள் தற்போதைய பொது சுகாதார விதிமுறைகளின் கீழ் தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் கனடிய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஒருபுறம் உலக போர் அச்சுறுத்தல், மறுபுறம் எபோலா வைரஸ் வேலி என 2026 பாதையிலேயே ஒட்டுமொத்த சர்வதேச எல்லைகளும் முற்றிலுமாக முடக்கப்பட்டு வருகின்றன. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.